அண்டிடுவாய் தேவனை, அருளுள்ளம் படைத்த அற்புதநாதனை. அவற்றை மேற்கொள்ள அண்டிடுவாய் தேவனை, அருளுள்ளம் படைத்த அற்புதநாதனை. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, இதயத்தை மறக்காம தாங்க. பரலோக ராஜ்யம் இயேசுவின் கையிலே, பக்குவம் நடந்து கொண்டால் சேர்த்திடுவாய் உன்னையே. பரலோக ராஜ்யம் இயேசுவின் கையிலே, பக்குவம் நடந்து கொண்டால் சேர்த்திடுவாய் உன்னையே. நீதி எனும் வேதத்திலே நிச்சயமாய் நடந்திட்டு, நம் தேவன் துணை இருப்பாய், எதையும் ஜெயித்திடு. நீதி எனும் வேதத்திலே நிச்சயமாய் நடந்திட்டு, நம் தேவன் துணை இருப்பார், எதையும் ஜெயித்திடு. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்கிறார். உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்கிறார். எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. மட்டும்தான் அவர் கேட்கிறாரு. இயேசு ராஜா உங்களை நேசிக்கிறாருங்க. இந்த உலகத்துல நேசிக்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்களுடைய அன்பெல்லாம் மாயுங்க. இயேசுவின் அன்பு உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அன்பு உங்களுக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அன்பு உங்களுக்காக வாதிக்கப்பட்டிருக்கிறது. வாங்க, இயேசு ராஜா உங்களை நேசிக்கிறாரு. இந்த நாளில கூட நீங்க உங்களுக்கு யாராகிலும் உங்களுக்கு பலவீனமோ இல்ல சோர்வோ இல்ல வியாதியோ இருக்குமானால் இந்த இடத்துக்கு நீங்க வரும்பொழுது கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்க அவர் காத்திருக்கிறாரு. உங்க இருதயத்தை மட்டும் தான் கேட்கிறாரு. இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. இயேசு சுவாமி இந்த நாளில கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். கைவிட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசு ராஜா கஷ்டத்தின் மத்தியில என்னிடத்தில் வா மகளே என்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்லுகிற வார்த்தையின் மூலியமாய் இந்த நாளில கூட நாங்கள் ஒருவேளை இந்த இடத்துல நீங்க யாரெல்லாம் வியாதியில இல்ல பலவீனத்துல இல்ல பிசாசு கட்டில இருப்பீர்களானா இயேசு என்ற தெய்வத்தை கூப்பிடும் பொழுது இயேசு ராஜா உங்களை வந்து தேற்றுகிற தெய்வமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எங்க அம்மாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உதிரப்போக்குனால பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எப்படி வேதத்துல நாங்கள் வாசிக்கும் பொழுது பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ பெரும் பாடுகளோடு கூட 12 ஆண்டு காலமாக அந்த வியாதியின் பிசாசு கட்டின் பலவீனத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவர் இடத்துலையும் போய் பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த மருத்துவராலையோ எந்த மாத்திரையாலையும் அவங்களுக்கு சுகம் கொடுக்க முடியலங்க. இயேசு என்ற தெய்வத்தை ஒரு நபர் அறிவிக்கும் பொழுது நான் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன் வாங்கன்னு சொல்லும் பொழுது என்னுடைய தாயாரு இதே மதுராந்தக பகுதியில் இங்க கிறிஸ்தவர்கள் இருக்கும் பொழுது அந்த சபைக்குள்ள போய் ஜெபிக்கும் பொழுது இயேசு ராஜா இந்த கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொன்ன அந்த நாட்களில தேவன் என் அம்மாவுக்கே விடுதலை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இயேசு மெய்யான தெய்வங்க. முடியாததை முடிக்கிறவர் தாங்க இயேசு. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின இயேசு இன்னைக்கு இந்த நாளில உங்களை சந்திக்கும்படியா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. எரிகோ வழியா இயேசு பிரயாணப்படும் பொழுது அந்த இடத்துல குருடர் ஒன்று வழியருகே அமர்ந்து கொண்டு யார் அதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்தார். அந்த வேளையில பாருங்க, இயேசு ராஜா வருவதை கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும் பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டதுங்க. இந்த நாளில நீங்க யாராகிலும் வியாதியில பலவீனத்துல போராட்டத்துல இச்சையில குடியில அடிமைத்தனத்துல ஐயோ எனக்கு யாருமே விடுதலை கொடுக்க முடியலையே என்று சொல்லி நீங்க இந்த நாளில வேதனையோடு என்னை தேற்ற யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே என்று சொல்லி இந்த நாளில நீங்கள் இருப்பீர்களானா இந்த இடத்துக்கு ஊழியக்காரங்க ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்காக சென்னை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. வாங்க, இயேசு உங்களை தேற்றுவார். இயேசு உங்களை பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். உனக்காக எனக்காக இயேசு ராஜா பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துக்குள்ள வந்து
பலியாகி இன்னைக்கு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பேசுகிற தெய்வமாக, நடக்கிற தெய்வமாக, உங்களோடு உறவாடுகிற தெய்வமாக இயேசு ராஜா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த சூனாம்பேட் பகுதியில் இருக்கிற உங்களுக்காக இந்த இடத்துக்கு பாஸ்டர்மாருங்க வந்திருக்கிறாங்க. தயவு செய்து சொல்றோம், இயேசு வரப்போறாருங்க. பாவம் பெருகி போச்சு, இனி காலம் செல்லாது. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. கர்த்தர் இந்த நாளில இந்த பகுதியில இயேசு விடுதலை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. வியாதியில, செய்வின கட்டுல, பிசாசு கிரியல வாங்க. இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்தை உங்களிடத்துல இருந்து பொன்னையோ